தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரி 2.0 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று வளரியின் நேயர்களுக்காக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வந்திருக்கின்றார் தமிழ் தேசியவாதியும் கள செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமாகிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய ஐயா மரியோ ஜான்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈழப்போர் முடிந்ததாக சொல்கிறாங்க ஐயா. ஈழப்போர் முடிவுற்றதுக்கு பின்பதாகவும் ஏன் பன்னாட்டு அரங்கில் ஏதிலியர்கள் குறித்து எந்த பேச்சும் இயலவில்லை, ஏதிலியர்களுடைய நலன் சார்ந்து எந்த விதமான முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்படவில்லை? ஏன், என்ன காரணம் ஐயா? இறுதிப்போர் 2009 முடிவுற்றதாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றளவும் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை ஒடுக்குமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இன்றும் உரிமைகள் மறுக்கப்பட்டு தான் அந்த வடகிழக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றளவும் கூட பல தேசங்களுடைய எல்லைகளை கடந்து கடலை கடந்து உலகெங்கும் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். டிகோ கார்சியா தீவு என்கின்ற ஒரு தனிமை தீவில், அதுவும் அமெரிக்க கடற்படை இருக்கின்ற ஒரு தீவு, இங்கிலாந்துக்கு சொந்தமான கடற்படை தீவு. அந்த தீவை அவர்கள் அமெரிக்க கடற்படையை அங்கு கூட இன்றளவும் ஈழத்தமிழர்கள் ஏதிலிகளாக சென்றவர்கள் கடலிலே வழிமறைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவிலே 300-400 ஈழத்தமிழர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக இன்றளவும் எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அங்கு தடுப்பு முகாம்களிலே அகதி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகெங்கும் இந்த நிலை இருக்கிறது. அப்போ உலகளாவிய அகதிகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951. அதனுடைய நெறிமுறைகள் 1967, புரோட்டோகால் 1967 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் அவையிலும் அகதிகளுக்கான ஒரு ஆணையம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இதில் கையெழுத்திடவில்லை. இதுவரைக்கும் இந்தியா அதில் கையெழுத்திடலை. அந்த அகதிகள் குறித்த அந்த பன்னாட்டு உடன்படிக்கையை, அந்த சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன், என்ன காரணம்? இந்திய அரசு தொடக்கத்திலிருந்தே இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் இதை தங்களுடைய போக்குகளாக, பெரிய நாடாக இருக்கிறது, எல்லைப்புறங்களிலிருந்து நிறைய பேர் இடம்பெயர்ந்து வருவார்கள். அப்போ ஏதிலிகள் சிக்கல் என்பது ஒரு தேசத்தினுடைய சிக்கல் கிடையாது, அதாவது ஒரு எல்லை சிக்கல் கிடையாது, ஒரு இனத்தினுடைய சிக்கல் கிடையாது. இது ஒரு மனிதகுலம் சந்திக்கின்ற ஒரு சிக்கல், உலகளாவிய ஒரு மனித உரிமை சிக்கலாகத்தான் இதை பார்க்கணும். ஒவ்வொரு நாளுமே மில்லியன் கணக்கிலான ஏதிலிகள் உலகெங்கும் புலம்பெயர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சிரியா போன்ற பகுதிகளிலிருந்து போனது நம்ம தினந்தோறும் ஊடகங்களில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ எமது தொப்புள் கொடி உறவுகளாகிய தமிழர்களும் 1983 தொடங்கி இந்த இறுதிப்போர் முடிந்த வினரும் ஏன் 2015, 2017, 2018 வரைக்குமே வந்தாங்க. இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரத்துக்கு அருகாமையில் உள்ள மண்டப முகாமில் பொருளாதார அகதிகள்னு ஒரு 200 பேரை பூட்டி வச்சு அவங்களுக்கு ஏதோ சோறு ரசம் அப்பளம் கொடுத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடியுது. அப்போ அவங்க பொருளாதார காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து வந்தவங்க. அப்போ அவங்கள கூட ஒரு முகாமில் கிட்டத்தட்ட ஒரு தடுப்பு முகாம் நிலையில் தான் அவங்க தங்க வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய 100க்கும் மேற்பட்ட ஏதிலிகளுடைய முகாம்கள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட, ஒரு 104 இருந்துச்சு, இப்போ 101, 102 இருக்கலாம். அப்போ அந்த முகாம்களில் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் ஏதிலிகளாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இலங்கை ஈழத்தமிழர்கள். அதே போன்று வெளிப்பதிவுன்னு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏதிலிகள் 2 விதமாக இருக்கிறார்கள். வெளிப்பதிவு அகதிகள், முகாம் பதிவு அகதிகள். வெளிப்பதிவு அகதினா என்னால் ஒரு வாடகை கொடுக்க முடியும், என்னால் ஒரு திருவான்மியூரில் ஒரு வலசரவாகத்தில் அல்லது ஒரு நகரத்தில் ஒரு வீடு பிடிச்சி அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் என் பேரை பதிவு செஞ்சுட்டு அந்த பதிவை தமிழக மறுவாழ்வுத்துறையிலையும் கொடுத்து பதிவு செஞ்சுட்டு என்னால் வாழ முடியும், நான் என்னுடைய உணவுக்கு என் தேவைக்கு நான் சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி தங்குறவங்க வெளிப்பதிவு அகதிகள். முகாம்பதிவு அகதிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி, மண்ணெண்ணெய், பாமாயில், இது போன்ற சில உணவுப் பொருட்கள் தேவைகளையும் கொடுக்குறாங்க. ஒரு வயதில் மூத்தவர்களுக்கு ஒரு 1500 ரூபா தொகை, குழந்தைகளுக்கு 500, 800, இந்த மாதிரி சிறு தொகைகளும் நபர்களை பொறுத்து வழங்கப்படுகிறது. அப்போ முகாம்களே இதுதான் உதவி. அகதி முகாம்கள் மாட்டுக்கொட்டைகளை போன்று ஆட்டு கொட்டடைகளை போன்று நிறைய அளவில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட தற்காலங்களில் தமிழக அரசு சில கட்டுமானங்களை செய்கிறாங்க. அதை நிறைய குறைபாடுகளும் மக்கள்கிட்ட பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்குது. என்னென்னா அந்த கட்டுமானத்தை செய்கிற அந்த ஒப்பந்ததாரர்கள் அவர்கள் கொடுக்குற நெருக்கடிகள், அவசர கதியில் கட்டி கொடுத்து அதை பேர் வாங்கணுங்கிறதுக்காக செய்கிற தவறுகள், ஏற்கனவே கட்டப்பட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை இடிக்கிறது, இது போன்ற நிறையா குறைகள் ஏதிலிகள் முகாம்கள் இருக்குது. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம்,
தொழில் மேம்பாடு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து MBA படித்தாலும் சரி அல்லது உயர்கல்வி படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கல்வி படித்தாலும் கூட ஒரு ஏதிலி முகாமில் இருக்கிற ஒரு இளைஞன் வந்து சாதாரணமாக வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற தொழிலுக்கு அதிக பக்கமாக நீங்கள் எந்த முகாமுக்குனாலும் போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய எந்த ஏதிலி முகாமும் போய் பார்த்தேன்னா என்ன வேலை பார்க்குறீங்க, பெயிண்ட் அடிக்க போகிறோம்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த வேலையை தவிர அவங்களுக்கு வேறு எந்த வேலை, ஏன்னா படித்தா வேலை கொடுக்க போகிறது கிடையாது, அரசு வேலை கிடையாது. ஏன்னா எனக்கு குடியுரிமை இல்லை. 1983 நாங்கள் வந்திருக்கோம். 1987 முன்னர் இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய குடியுரிமை சட்டம் சொல்லுது. அப்படி பிறந்தவங்களே ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அப்படி வழங்கப்பட்டதாக அவன் தெரியல. நளினின்னு ஒரே ஒரு அம்மையார் மட்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அவங்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டு கடந்த தேர்தலில் அவங்க வாக்களித்ததை நம்ம பார்த்தோம், திருச்சி கொட்டப்பட்டு முகாமில். அப்போ மற்றபடி மற்றவங்களாம் 1983 87 இடைப்பட்ட காலங்களில் பிறந்த ஏதிலிகளில் இலங்கை தமிழர்களுக்கு அல்லது ஈழத்தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் குடியுரிமையோ அல்லது இந்திய கடவுச்சீட்டோ வழங்கியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி பெருங்கேள்வியாக இருக்குது. அப்போ இங்கே பிறந்திருந்தாலும் இங்கே வளர்ந்துருந்தாலும் எவ்வளோ உச்சபட்ச வெற்றிகளை பெற்றாலும் கூட எல்லா விதத்திலும் ஒரு புறக்கணிப்பு இருக்குது. இப்போ திருச்சியை சேர்ந்த ஒரு பெண்ணு, இதே வெளிப்பதிவில் இருக்கிற ஒரு சிறுமி, 5 வயசுலேருந்து நீச்சல் போட்டியில் ஆரம்பித்தாங்க. தனுஜான்னு ஒரு பேர். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வள்ளுவட்டித்துறையை சேர்ந்தவங்க. நீச்சல் பயிற்சியில் அடித்து விளையாடி வந்து மாவட்ட அளவில் முதலிடம் வந்தாங்க. மாவட்ட அளவில் வரும்போது சில நெருக்கடிகள், நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் சில வழக்கு போடுறோம், அந்த பெண் விளையாட அனுமதிக்கப்பட வேண்டும், அவங்கள்ட்ட தவறாவெல்லாம் வயதை சொல்லி வரல அப்படின்னு. அப்புறம் மருத்துவ குழுவினர் வந்து அந்த பெண்ணு சரியாத்தான் வயது சொல்லியிருக்காங்க. போட்டி பொறாமையில் அந்த ஊரை சேர்ந்தவங்க அல்லது வந்து இந்தியாவில் இருக்கிற சில மேட்டுக்குடிகள் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அந்த பெண்ணை வந்து விளையாட விடாமல் தடுக்க பார்த்தாங்க. அந்த தடையை உடைச்சி மீண்டும் போனாங்க. மாநில அளவில் வரும்போது முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளில் விளையாட அனுமதி மறுக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடத்தி ஊடகங்களெல்லாம் சந்தித்து திருப்பி வந்து அகில இந்திய அளவில் முதலிடம் வந்தாங்க. அனைத்திந்திய அளவில் முதலிடம் பெற்று அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பன்னாட்டு போட்டிகளுக்கு தனுஜா தேர்வாகிவிட்டார். ஆனால் வந்து தனுஜா போக முடியாது. காரணம் என்ன? ஏதிலி, கடவுச்சீட்டு கிடையாது, இலங்கை குடியுரிமையை கொண்ட பெண். அப்போ தடுக்கப்படுறாங்க. அப்போ இப்படித்தான் வந்து இங்கே ஏதிலிகளுடைய நிலைக்கு இதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான விடயங்கள் இருக்குது. அப்போ இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை இலங்கையிலிருந்து அந்த தீவு நாட்டிலிருந்து தமிழீழம் கேட்ட அந்த போராட்டத்தின் வாயிலாக புலம்பெயர்ந்து வந்து இந்தியாவில் வாழுகின்ற ஏதிலிகளுடைய நிலை என்பது இன்னும் வந்து வேதனையானதாகும். நாமெல்லாம் வெட்கப்படத்தக்க விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. போர் முடிந்தாலும் அவர்களுக்கான அந்த மீள் இடப்பெயர்வு அல்லது அவர்களுடைய மீள் குடியேற்றம் அல்லது இந்த மறுவாழ்விற்கான எந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் இந்திய அரசு தான் போட்ட சட்டங்களே நிறைவேற்றவில்லையா? இல்லை, அதில் உண்மை. இந்தியாவில் தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள். ஏதிலிகள் பிரச்சனையே இப்போ ஆஃபர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அப்போ அதே போன்று JRS இருக்காங்க, ஜெசூட் ரெஃப்யூஜி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் அட்ரான்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. இது போன்ற சில தொண்டு நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மறுவாழ்வுத்துறை கீழே சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களில் எல்லாருமே இலங்கைக்கு திரும்பி போக விரும்பலை. இன்றைய நிலையில் நான் வந்துட்டேன், 1980 வந்தேன். இங்கேயே பிறந்த பிள்ளைகள் இருக்காங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க இருக்காங்க. இங்கேயே இந்த வாழ்க்கையை தகவமைச்சிக்கிட்டு இந்திய சூழலுக்கு ஏற்றார் போன்று ஏதோ ஒரு வீடு அமைச்சிக்கிட்டு ஏதோ வாழ்க்கை தேவைகளை ஓட்டிட்டு ஒரு போராட்டம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு குடியுரிமை கிடச்சிருங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள இன்னும் அங்கே பிரச்சனை முடியாத ஒரு இடத்துக்கு நீ திரும்பி போன்னு துரத்துற ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் திரும்பி போனவங்க திருப்பியும் பொருளாதார அகதிகளை வந்து பஞ்சம் பசியில் அந்த காலிமுகத்திடல் போராட்டம் நடக்கும்போது ஓடி வந்த நிலையத்தை நாம் பார்த்தோம். அப்போ இன்னும் இலங்கையில் பிரச்சனை தெரியல, உள்நாட்டு சிக்கல் தீரவே இல்லை. இன்னும் வந்து அங்கே ஆக்கிரமிப்புகள், அடக்குமுறைகள், பொய் வழக்குகள், சிறை வைப்புகள் எல்லாமே நடக்குது. பஞ்சம், பசி, பட்டினி அப்படி. அப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே போக முடியாத நிலை இருக்குது. இந்திய அரசை பொறுத்தவரை என்னென்னா ஈழத்தமிழர்களை மாற்றாந்தாய் மக்களாக என்றுமே நடத்தி கொள்வதை ஒரு நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 2019 வந்த குடியுரிமை திருத்த சட்டம் ஆப்கானிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து மத ரீதியான காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து வருகின்ற இந்துக்கள், பார்சிகள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்டுகள் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து குடியுரிமை கொடுப்போம். ஆனால் ஈழத்தமிழனுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்போ ஈழத்தமிழர்களை அவர்கள் சைவர்களாகவும் கருதவில்லை, இந்துக்களாகவும் கருதவில்லை. அப்போ அவங்களும் அதே முருகனத்தை கும்பிடுறாங்க, அதே சிவனத்தை கும்பிடுறாங்க, அதே பிள்ளையாரை கும்பிடுறாங்க, அதே அம்மனை கும்பிடுறாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள் தான். ஆமாம், இவர்கள் சொல்லக்கூடிய இதே இந்துக்கள். ஆனால் இந்த இந்துக்களுக்கு, இந்த சைவர்களுக்கு
யாழ்ப்பாணம் முருகன் கோயில் உலக புகழ்பெற்ற கோயில். அப்போ இந்து சொந்தங்களே இந்துக்களே வாருங்கள் அப்படின்லாம் ரொம்ப இருகரம் கூப்பி அழைப்பதெல்லாம் நாடகம் தானா? எல்லாமே நாடகம் தான், ஏமாற்று தான். அதை வந்து ஈழத்தமிழர்களும் புரிஞ்சுக்கிறணும், உலகத்தமிழர்களும் புரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்த இந்தியா செய்கிற அந்த வஞ்சகம், அந்த மோசடி, அந்த மாற்றம் தான் இன்றைக்கி திபெத்திய மக்கள் இருக்காங்க, தலாய் லாமாவோடு சேர்ந்து வந்தவங்க, தஞ்சத்தில் ஒரு அரசு அமைத்தவர்கள், கவர்மெண்ட் இன் எக்ஸைல். இப்போ நம்ம ஈழத்தமிழர்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு தஞ்சம் அடைந்து இந்தியாவில் ஒரு அரசு அமைச்சிக்கிட்டு தலாய் லாமாங்கிற தலைவருக்கு கீழே அந்த மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு குறிப்பிட்ட குடியிருப்பு பகுதியில் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கொடுத்துருக்காங்க, செட்டில்மெண்ட் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேர்த்தியாக அழகாக நல்ல வாய்ப்பு வசதி ஐசின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட், அந்த ஐசியை பயன்படுத்தி ஒரு திபெத்தியன் வந்து இந்தியாவிலிருந்து கடவுச்சீட்டை போன்றதை பயன்படுத்தி அயலகத்துக்கு போயிட்டு ஒரு கல்விக்காக ஒரு வேலைக்காக போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வரலாம். அப்போ எங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? இது போன்ற ஒரு கடவுச்சீட்டு இல்லாமல் அவங்களையே கடவுச்சீட்டு வழக்கில் போட்டு ஒரு உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் சொல்கிறாங்க, யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948. அப்போ 1948 வந்து இந்த ஏற்றப்பட்ட உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் பல்வேறு கூறுகள் இருக்கின்றன. குறிப்பாக 13, 14, 15 அந்த ஏதிலிகள் சிக்கல் குறித்து சொல்கிறாங்க. ஒருவன் தன் தேசத்தில் வந்து மத ரீதியான காரணங்களுக்காக, இன ரீதியான காரணங்களுக்காக, அரசியல் ரீதியான காரணங்களுக்காக, குறிப்பிட்ட அமைப்பைச் சேர்ந்தவன் என்ற காரணத்திற்காக நான் துன்புறுத்தப்படுவேன், கொல்லப்படுவேன், என்னால் அங்கு வாழ முடியும் போது அவர் எல்லையை தாண்டி வரலாம். எல்லை தாண்டுவது குற்றமே கிடையாது. பன்னாட்டு சட்டங்களின்படி என் உயிரை காப்பதற்காக நான் எல்லை தாண்டி வர்றது குற்றம் கிடையாது. ரைட் டு லிவ். ஆமாம், அந்த எல்லையிலிருந்து தப்பிச்சு இன்னொரு எல்லைக்கு போகலாம். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் பிரச்சனை, இந்தியா விட்டு போனாலும் பிரச்சனை. இதே போன்று ஏதிரிகளாக இங்கே வந்து இந்தியாவில் வந்து இதே மண்டப முகாம் இது போன்ற முகாம்களில் வாழ்ந்துட்டு தப்பி பொழைச்சி ஓடி எப்படியோ வந்து இந்த எல்லைகளை கடந்து போனவங்க இன்றைக்கி கனடாவில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. அதை இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கிறணும். உள்ளே புகுந்த உடனே அந்த புகலிட சட்டம், அகதி சட்டம் இருக்குது, ரெஃப்யூஜிலா, தஞ்சம், அந்த புகலிட சட்டம், இது போன்ற பல்வேறு சட்டங்களை அவங்க வச்சுருக்காங்க. அகதிகளுக்கான சட்டங்களையும் வச்சுருக்காங்க. அப்போ அந்த சட்டங்களின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து புகலிடத்துக்கு உடனே ஒரு அனுமதியை போட்டு ஒரு வழக்கை போட்டு நீ ஒன்று நிரூபிச்சிரு நீதிமன்றத்திலே விட்டுறாங்க. அதுக்கடுத்து நிரந்தரமாக தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து குடியுரிமை, இது எல்லாமே வந்து உயிர் வாழ்வதற்கான அனைத்தையும் உத்தரவாதப்படுத்துகிறாங்க. 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருதுல்ல. அப்போ வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, எதிர்காலத்தை வந்து ஒரு நம்பிக்கைக்கூடிய அடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து இன்றைக்கி கனடா போன்ற நாடுகள்லையும், ஐரோப்பா போன்ற நாடுகளையும், ஆஸ்திரேலியா பகுதிகளையும் கூட கிடைச்சி உயிரை பணைய வச்சு தான் போனாங்க. நடுக்கடலில் வந்து செத்துப்போன எதிரிகள் இருக்காங்க. இந்த கண்டெய்னர் போன்ற மூடப்பட்ட பெட்டிகளுக்குள்ள வந்து ஐரோப்பா எல்லைகளை கடந்து வந்து லண்டனுக்குள்ளே செல்ல முயற்சி, அது போன்ற பெட்டிகளுக்குள்ள வந்து செத்து போகிற எதிரிகளை பார்க்குறோம். நடுக்கடலில் திறந்தனமும் சாகிறது செய்திகளையும் கேட்டிருக்கோம். இந்தியாவிலையும் கூட வந்து இந்த நம்ம தனுஷ்கோடிக்கும் தமிழ்நாட்டுக்கு தலைமன்னாருக்கு இடையிலான பகுதிகளில் வந்து ஏதிலிகள் வந்து அந்த கடலில் நிற்கிறது, மணல் தீடைகளில் மாட்டிட்டு தவிக்கிறது, இல்லை இறந்து போனவங்கள் இருக்காங்க, கொல்லப்பட்டவர்கள், எவ்வளவோ வந்து கண்ணீர் கதைகள் இருக்குது. ஆனால் இந்திய அரசு வந்து ஈழத்தமிழ் ஏதிலிகளுக்கு சட்ட ரீதியான இந்த போன்ற வந்து பன்னாட்டு சட்டங்கள், நீங்கள் அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951 மற்றும் வந்து அதனுடைய நெறிமுறைகள் 1967 நீங்கள் கையெழுத்திடாவிட்டாலும் குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க, சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி, இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த ட்ரீட்டி எப்போ போட்டது? இது 1967 இது போன்ற வந்து ஒரு இது இருக்குது, சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு குடிமை மற்றும் அரசியல் உரிமை பன்னாட்டு உடன்படிக்கை, சித்திரவதைகளுக்கு எதிரான பன்னாட்டு உடன்படிக்கை, இன்னும் பல்வேறு உடன்படிக்கைகள், உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் இருக்கிறது, குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை. நான் இப்போ இந்த தனுஜாவை சொன்னேன், அது ஒரு குழந்தை 18 வயசு கீழான ஒரு பெண், அந்த குழந்தைக்கு வந்து பன்னாட்டு சட்டங்களின்படி தீர்வு இருக்குது. உன் தேசத்தினுடைய குழந்தைகள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்களோ அதே போன்றே ஏதிலிகளினுடைய குழந்தைகளும் நடத்தப்படணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதிலிகள் குழந்தைகளை இந்தியாவில் எப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாற்றாந்தாய் குழந்தைகள் மாதிரி நடத்துகிறீங்க. அவங்களுக்கு இது நல்ல கல்வி கிடையாது, நல்ல சுகாதாரம் கிடையாது, நல்ல வாய்ப்பு, எதிர்காலமே இல்லையே. எதிர்காலம் இருந்தாலும் என்னால் படிக்க முடியும். நான் இந்த நாட்டில் நான் படிக்கிறேன், என்ன படிப்புனாலும் படிக்கிறேன், படித்த என்னுடைய தனித்திறமை, அறிவை, ஆற்றலை நான் நிரூபிக்கிறேன். ஆனால் எனக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன தீர்வு இருக்குது? என்னுடைய எதிர்காலம் குறித்து என்ன இருக்குது? அப்படின்னா என்னால் ஒரு இந்தியா விட்டு வெளியேவும் போக முடியாது, ஒரு கடவுச்சீட்டும் கிடையாது. திரும்பி வேணா நீ எந்த கொடிய நாடு இருக்கோ அந்த நாட்டில் போய் நீ செத்துப்போ, உன் நாட்டுக்கு வேணா நீ திரும்பிப்போ. இலங்கையும் நாங்களும் கூட்டாக இருக்கோம், நாங்கள் நட்பாக இருக்கோம்.
இலங்கை உங்களையெல்லாம் அடித்து துரத்தி விட சொல்லுது. அதனால் ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து உங்களை அங்கே தான் அனுப்பி விடுவோம். வேறு எங்கேயும் நீங்கள் போக முடியாது, இந்தியாவிலேயே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அப்படின்னா இன்றைய இந்த இந்திய அரசு அல்லது இந்திய அரசினுடைய ஆட்சியாளர்கள் வந்து மனித விரோத ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை, இது மனித குலத்துக்கு எதிரான ஆட்சி முறைன்னு தான் சொல்ல முடியும். மனித உரிமைகளுக்கு எதிரான ஆட்சி முறை, பன்னாட்டு சட்டங்களுக்கு, மாண்புக்கு, மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு நடைமுறை அத்தனை பார்க்க முடியும். இந்த பிரேசில்னு ஒரு குட்டி நாடு லத்தீன் அமெரிக்க நாட்டில் இருக்கான், அவன் கூட இந்த உலகளாவிய இந்த அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் அவன் கையெழுத்து போட்டிருக்கான். அந்த பிரேசில் நாடு வந்து மலேசியாவில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த யுஎன்எஸ்சிஆர்னு இருக்குது, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ். அப்போ அகதிகளுக்கான வந்து ஐக்கிய நாடுகள் அவையினுடைய ஆணையத்தின் மூலமாக பதிவு பெற்று அட்டைகள் வழங்கப்படுது. இந்தியாவில் அந்த அட்டையும் கொடுக்க மாட்டாங்க. பேருக்கு இந்த பெசநகரில் ஒரு அலுவலகம் இருக்குது, ஐயா நாங்கள் இலங்கை தமிழரையா எங்களுக்கு ஒரு அட்டை கொடுங்க, ஏன்னா இங்கேயெல்லாம் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் தரமாட்டோம், அட்டையெல்லாம் தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அது என்ன சட்டம்னே தெரியல. கேட்டால் இந்தியாவினுடைய எல்லைப்புற நாடுகளுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பர்மாவுக்கு, பங்களாதேஷ்க்கு, இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒருவேளை ஈராக், ஆப்கான்லேருந்து வந்திருந்தால் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி அட்டைகளை வாங்கிட்டு மலேசியாவில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களை ஒரு பிரேசில் நாட்டுக்காரன் வந்து கூட்டிகிட்டு போகிறான். எங்களுக்கு ஒரு 5 பேர் கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்கள் நாட்டில் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்து நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். ஆனால் ஒரு பிரேசிலை விட கேவலமாக தானே இருக்குது இந்தியாவினுடைய நிலவரம். அப்போ இது வந்து மனித குலத்துக்கு எதிரானதுன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. முகாம்களை குறித்து பேசும்போது சிறப்பு முகாம்கள் அப்படின்னு வேற ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கு. அது இதை விட அது கேவலமாக இருக்குமா, இல்லை இன்னும் சிறப்பு அந்தஸ்து கிடைக்குமா? இல்லை, சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்கிறதே அதை வந்து தடுப்பு முகாம் தான் சொல்லணும் சட்டப்படி. அதை டிடென்ஷன் கேம்ப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ டிடென்ஷன் கேம்பையே இவங்க வந்து என்னமோ சிறப்பு அந்தஸ்துகள் கொடுக்குற ஒரு முகாம் மாதிரி இவங்க ஒரு நாடகம் போட்டு வெளியில் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1990 இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ஏதிலிகளையும் போராளிகளையும் பிரிப்பதற்காக நாங்கள் இந்த சிறப்பு முகாமை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் கோட்டை முகாமில் உருவாக்குனாங்க. அப்போ வேலூர் கோட்டையிலேருந்து தான் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்க கூட ஒரு தப்பித்து சென்ற ஒரு பெரிய நிகழ்வுலாம் நடந்துச்சு. சுரங்கம் தோண்டி வெளியே வந்தாங்க. அதில் நூற்றுக்கணக்கான ஏதிலிகளே கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க. கேட்டால் இவன் இயக்கம் போராளி தீவிரவாதி அப்படின்னு அடைக்க ஆரம்பிச்சு முத்திர குத்துறதா? ஆமாம், முத்திர குத்தி அந்த சிறப்பு முகாமில் அடைச்சிச்சு. சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டு அவர் வெளியே வர முடியாது. வழக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் யாராக இருந்தாலும் அதுக்கு அடைச்சி வச்சுட்டு அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்குது. நீ விரும்பினா உன் நாட்டுக்கு போகலாம், இல்லைன்னா இங்கேயே இரு. அது பன்னாட்டு இந்தியன் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 இருக்குது. இந்தியாவினுடைய அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3 உட்பிரிவு 2E படி ஒரு அயல்நாட்டு ஒருவரை எளிதில் வந்து இப்படி அடைத்து வைக்கிறதுக்கு அந்த சட்டத்தில் பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இந்திய அரசுக்கு. இந்திய அரசு அந்த முழு அதிகாரத்தை தமிழக அரசுக்கு கொடுத்துரும், மாநில அரசு கொடுத்துட்டாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 258 படியும் ஒரு நடுவண் அரசுடைய ஒரு அரசாணையின்படியும் இதுபோன்ற அயல்நாட்ட ஒரு சட்டத்தை பயன்படுத்தி சிறப்பு முகாமை நடத்துவது, அடைத்து வைப்பது, இது போன்ற பொறுப்புகள் எல்லாம் முழுக்க மாநில அரசை செய்யலாம். அப்போ மாநில அரசு தான் சிறப்பு முகாமையை உருவாக்குறாங்க வேலூரில். அப்போ அன்னைக்கு நூற்றுக்கணக்கானோர் மீது வந்து அடக்குமுறைகள், மனித உரிமை மீறல் நடக்கும்போது உள்ளுக்குள்ள போராட்டங்கள் நடந்து, துப்பாக்கிச்சூடு நடந்து, ஏதிலி ஒருவர் கொல்லப்பட்ட நிகழ்வும் 1990 அந்த காலகட்டத்தில் நடக்குது. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஈழத்தமிழ் ஏதிலிகள் யாரையுமே நான் இது போன்ற சிறப்பு முகாமில் அடைக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வேகமாக இன்னும் 2-3 சிறப்பு முகாமை திறக்கிறாங்க. செங்கல்பட்டில் ஒரு சிறப்பு முகாம், மதுரை மேலூரில் ஒரு சிறப்பு முகாம், அதுக்கடுத்து செய்யாறில் சிறப்பு முகாம், திருவையாறில் சிறப்பு முகாம், பூந்தமல்லியில் சிறப்பு முகாம், இப்படியே திறந்து வந்து இன்றைக்கி திருச்சியினுடைய நடுவண் சிறை வளாகத்தில் திருச்சி சிறப்பு முகாம்னு ஒன்று இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய இன்றைய ஈழத்தமிழர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இலங்கை வாழ் ஒரு காலத்திய இந்த குடியுரிமை பெற்ற மக்கள் மீண்டும் தங்களுடைய கல்வி, அதிகாரம், வேலைவாய்ப்பு போன்ற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரமாக வாழ்வதற்கு ஏதாவது தீர்வு இருக்காங்கய்யா? 2009 அனைத்துமே முடிந்து விட்டது அப்படின்னு பொதுவில் பேசப்படுகிறது. வேறு வழி இல்லை. இலங்கை தீவில் வந்து இலங்கை தீவுக்குள் அவங்க சொல்லுகின்ற அன்றைய அந்த சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் சொல்கின்ற தீர்வுகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்ட தேர்தல் முறை. அப்போ 1960களிலே தந்தை செல்வா வந்து வட்டுக்கோட்டை தீர்மானம், அதை ஒற்றி தமிழீழம்தான் தீர்வு அப்படிங்கிறது அன்றைக்கே வந்து ஆயுத வழி இல்லாமலே தீர்மானிக்கப்பட்டுருச்சு.
அப்போ என்றைக்குமே அவங்க வந்து ஒரு சிங்கள பௌத்த இனவரியர்கள் நமக்கு எதிராக வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழில் தேசிய தலைவர் சொல்லுவார், ஜெயவர்த்தனா உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நான் துப்பாக்கியே தூக்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த துப்பாக்கி சண்டையே வராமல் போயிருக்கும் அவங்க நேர்மையாக இருந்தால். அப்போ ஒரு நேர்மையற்ற அரசு கீழே இனிமேல் இவ்வளோ இழப்புக்கு பின்னாடி இந்த மக்கள் வாழ முடியாது. அப்போ மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம், மீண்டும் ஒரு தனிநாடு குறித்த போராட்டம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியலும், அதில் பல்வேறு ஐயப்பாடுகளும் குறை நிறைகளும் இருக்கலாம். ஆனால் உலகளாவிய சட்டங்களில் ஒரு பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய உரிமை அப்படிங்கிறது வந்து உலக சட்டங்கள் அனுமதித்திருக்கிறது. உலக சட்டங்களின்படி ஒரு தேசியனம் ஒடுக்கப்படும் பொழுது தொடர்ச்சியாக ஒரு நாட்டில் நான் வஞ்சிக்கப்படுகிறேன், இந்த நாட்டில் எங்களால் இணைந்து வாழவே முடியாதுன்னு சொல்லும்போது பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய உரிமை, அன்னைக்கு வந்து இந்த சுயநிர்ணய உரிமை குறித்த தந்தையாக தோழர் லெனின் அவர்கள் போற்றப்படுகிறார். சோவியத் ரஷ்யாவில் அன்னைக்கு வந்து அவங்க அப்படி ஏற்றிய அந்த சட்டத்தினால தான் பின்னாடி சோவியத் ரஷ்யா பிரியும்போது ரஷ்யாவிலிருந்து கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் பல நாடுகள் அப்படியே வரிசையாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அதை பின்பற்றி மாண்டினிகோரில் பிரிஞ்சு போயிருக்காங்க, தெற்கு சூடான் பிரிஞ்சிருக்கு, எரித்ரியா பிரிஞ்சிருக்கு. இப்படி பல நாடுகள் வந்து பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய உரிமையை பொது வாக்கெடுப்பு நடத்தி வந்து நடந்துக்கிறோம். அப்போ பொது வாக்கெடுப்பு குறித்த கோரிக்கைகளே உலகெங்கு வந்து தமிழீழ மக்கள் எழுப்பணும். அவங்க ஏதிலிகளாக இருக்கிற தேசங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, உலகெங்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் தெருக்கள் தோறும், வீதிகள் தோறும், ஒவ்வொரு தேசத்தினுடைய தலைநகரங்கள்லேயும் பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய உரிமையை தமிழீழ மக்களுக்கு நீங்கள் வந்து உலக நாடுகள் தலையிட்டு பெற்றுத்தாருங்கள், பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள். அந்த பொது வாக்கெடுப்பில் பெரும்பான்மையான தமிழீழ மக்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு தமிழீழம்தான் தீர்வு அப்படின்னு சொல்லி வாக்களித்து அவங்க வந்து நாடு அமைச்சு கொடுக்கணும். இதுதான் சட்டம், உலக சட்டத்தை தான் பேசணும். நம்ம சட்டத்திற்கு அப்பாற்பட்டு பேசலை. நீங்கள் தமிழீழம் கிடைக்கக்கூடாதுன்னு தமிழீழத்தினுடைய எதிரிகள் வந்து ஆசைப்படலாம், விடுதலை புலிகளை பிடிக்காதவர்கள் வந்து ஆசைப்படலாம். ஆனால் தமிழீழம் என்பது ஒரு இனத்தினுடைய கோரிக்கை தான், அது ஒரு அரசியல் கோரிக்கை தான். அந்த அரசியல் கோரிக்கையை கூட பன்னாட்டு சட்டங்களின்படி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நரிகளுக்கு வலைகள் உண்டு, புறாக்களுக்கு கூடுகள் உண்டு, மருமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லைன்னு சொல்கிற மாதிரி பைபிள் ஒரு ஆமாம் திருவிவிலியத்தில் சொல்லப்படுவதை போன்று அந்த யூதர்கள் அனுபவித்த கொடுமைகளை விட மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்து கொண்டு இன்றைக்கி தமிழீழ மக்கள் உலகெங்கும் வந்து பூமி பரப்பெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கான தீர்வு என்பதே இந்த ஏதிலிகள் சிக்கல், இந்த பொருளியல் சிக்கல், இது அனைத்திற்குமான தீர்வு என்பதே தமிழீழம் என்று ஒரு தேசம் உருவாக வேண்டும். அந்த தேசத்தை உருவாக்குவதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு பன்னாட்டு சட்டங்களின்படி நடத்தப்பட வேண்டும். உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழீழ மக்கள் மத்தியிலும் அதே போன்று தாயகத்திலும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழீழம் என்ற தேசம் அமைக்கப்படும் பொழுது மட்டுமே இந்த ஏதிலிகள் சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது எனது கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய வளரிய நேயர்களுக்காக நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி.